திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவருடன் சேர்ந்து சென்று அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் ஓசூரில் 6 மாதங்களில் 14 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக கூறினார். தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கிடைப்பதே குற்றங்கள் அதிகரித்து விட்டதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலைக்கு முடிவு கட்ட திமுகவுக்கு தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே 14 கொலை இந்த பகுதியில் நடந்திருக்கிறது. இப்படி கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் சமூக விரோத சக்திகள் தன்னுடைய ஆதாயத்திற்காக ஆதாய கொலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அந்த ஆதாய கொலைகளை செய்யக்கூடியவர்களை அடையாளம் கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையிலே இன்று ஆட்சியாளர்கள் இல்லை. அதற்கு மற்றொரு காரணம் என்ன என்று சொன்னால், இங்கு எதையெல்லாம் தடை செய்யப்பட்டு இருந்ததோ அதையெல்லாம் இப்பொழுது சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்கள் இங்கே தமிழகம் முழுவதும் சகஜமாக இருக்கிறது. பட்டி தொட்டிலெல்லாம் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருக்கிறது, ஹெராயின் விற்பனை செய்கிறது. இப்படி போதைப் பொருள்கள் கண்ட இடங்களில் கிடைக்கின்ற காரணத்தினால் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசு அதோடு நின்று விடாமல் மக்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து வாக்கை கேட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களுக்கு நன்மை செய்யாமல் மாறாக மக்களுக்கு சுமையை தான் கொடுத்திருக்கிறது.